Hi friends, welcome to my channel. Eighth sum, consider the function f of x, g of x, h of x as given below. Show that f of g not h is equal to f not of g not of h is each case. மூணு சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, g வேல்யூ கொடுத்துட்டாங்க, h வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ சம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க. f of x ஓட வேல்யூ x minus 1, g of x ஓட வேல்யூ 3x plus 1 and h ஓட வேல்யூ x square. எப்பயுமே நம்ம f of g கண்டுபிடிப்போம் with respect to x. இது எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு எழுதுவோம். நம்மளுக்கு g of x ஓட வேல்யூ தெரியும். என்னது? 3x plus 1 ன்ட்டு. இப்போ f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அங்க இந்த வேல்யூ போடணும். So 3x plus 1 and minus 1 plus 1 minus 1 cancel ஆயிடும். நம்மளுக்கு வெறும் 3x ன்னு இருக்கும். இது f of g of x ஓட வேல்யூ. இதுல f not of g கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f not of g not h கண்டுபிடிக்கணும். So f not of g not of h of x இது எப்படி எழுதுறோம்? f not of g of h of x ன்னு எழுதுவோம். நம்மளுக்கு h of x ஓட வேல்யூ தெரியும். என்னது? which is x square. f not of g ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 3x ன்ட்டு. இப்போ 3xல எங்க x இருக்கோ அங்க இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ 3 into x square ன்னு இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடு பாருங்க. ஃபர்ஸ்ட் g not of h, g not of h of x ன்னு எழுதுவோம். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? g of h of x ன்னு எழுதுவோம். h of x ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், which is x square. g of functionல எங்கெல்லாம் x இருக்கோ இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 3 of x square plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் f not of g not of h. So f not of g not of h. இது எப்படி எழுதுவோம்? f of g of h. நம்மளுக்கு தான் g not of h ஓட வேல்யூ நம்ம மேலே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்க போட்டுக்கணும். 3x square plus 1. இப்போ f ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்க இந்த வேல்யூ போடணும். So 3x square plus 1 minus 1. plus 1 minus 1 cancel ஆயிடும். Therefore 3x square ன்னு இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலா இருக்கு. அவங்க கொடுத்த கொஸ்டின் f not of g not of h is equal to f not of g not of h. செகண்ட் சப்டிவிஷன் f of x ஓட வேல்யூ x square ன்னு கொடுத்திருக்காங்க. g of x ஓட வேல்யூ 2x ன்னு கொடுத்திருக்காங்க. and h ஓட வேல்யூ x plus 4 ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். f not of g கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதுவோம்? f of g of x ன்னு எழுதுவோமா? நம்மளுக்கு g of x ஓட வேல்யூ 2x ன்னு தெரியும். ஸோ 2x ன்னு போடுறோம். f ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் x இருக்கோ இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 2x the whole square ன்னு வரும். இப்போ இந்த ஸ்கொயர் உள்ள போச்சுன்னா 4x square ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் f not of g not of h. f not of g not of h with respect to x. இது எப்படி எழுதணும்? f not of g of h of x ன்னு எழுதுவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல f not of g h of x ஓட வேல்யூ x plus 4 ன்னு தெரியும். நம்மளுக்கு f not of g ஓட வேல்யூ 4x square ன்னு தெரியும். எங்கெல்லாம் x இருக்கோ இந்த வேல்யூ நம்ம அதுல போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ f 4 x plus 4 whole power square இருக்கு. இது a plus b the whole square ஃபார்முலால இருக்கா? அப்ப நம்ம எப்படி எழுதணும்? 4 into a square plus 2ab plus b square. ஓகே? இப்போ நெக்ஸ்ட் இந்த 4 உள்ள போச்சுன்னா 4 into x square 4x square, 4 into 8 32x, 4 into 16 which is 64. இது equation number 1.
அதாவது LHS. Next RHS, G of H first கண்டுபிடிக்கலாம். So G of H is equal to with respect to X, which is equal to G of H of X ன்னு எழுதுவோம். H of X ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், என்னது X plus 4. இப்போ G ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் X இருக்கோ அங்க இந்த வேல்யூ போடணும். So 2 into X plus 4 இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 உள்ள இன்டூ ஆச்சுன்னா 2x 2 into 4 which is 8. அடுத்தது f naught of g naught of h. So f naught of g naught of h with respect to x, இது எப்படி எழுதணும், f naught of g naught of h with respect to x. நம்மளுக்கு g naught of h of x ஓட வேல்யூ தெரியும் 2x plus 8 அப்போ 2x plus 8 எழுதுவோம். இப்போ f ஃபங்க்ஷன்ல எங்க x இருக்கோ அங்க இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். So 2x plus 8 whole square இருக்கும். a plus b the whole square formula, a square பண்ணனா 4x square plus 2ab which is 32x plus b square which is 64. இது equation number 2. equation 1 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப equation 1 is equal to 2. அவங்க கொடுத்த question f naught of g naught of h is equal to f naught of g naught of h ஈக்குவலா இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. third subdivision, f of x ஓட வேல்யூ x minus 4 ன்னு இருக்கு. g of x ஓட வேல்யூ x square ன்னு கொடுத்தாச்சு. h of x ஓட வேல்யூ 3x minus 5 ன்னு கொடுத்துட்டாங்க. first LHSல first f naught of g ன்னு எழுதணும் with respect to x. so f of g of x ன்னு எழுதுவோமா. இப்போ நம்மளுக்கு g of x ஓட வேல்யூ தெரியும், என்னது x square x square. இப்போ f of x ல எங்கெல்லாம் x இருக்கோ x square என்ற வேல்யூ போடணும். அப்ப x square minus 4 ன்னு வரும். f of x ல எங்கெல்லாம் x இருக்கோ இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ x square minus 4 என்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது f naught of g naught of h, f naught of g naught of h of with respect h of x ன்னு எழுதுவோம். நம்மளுக்கு h of x ஓட வேல்யூ தெரியும், which is 3x minus 5 அப்ப f naught of g is 3x minus 5 இருக்கும். இப்போ f naught of g ஓட வேல்யூ x square minus 4 ன்னு தெரியும். இங்க x ன்ற இடத்துல நம்ம இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பாருங்க 3x minus 5 whole square minus 4. a minus b the whole square formula தெரியும்ல உங்களுக்கு, 9x square minus 30x plus 25 ன்னு வரும். இந்த minus 4 சேர்த்துக்கோங்க. 25ல 4 மைனஸ் பண்ணிட்டா 9x square minus 30x plus 21 ன்னு இருக்கும். இது equation number 1. next இந்த சைடு பாருங்க, first g naught of h கண்டுபிடிப்போம். g naught of h is equal to g of h of x ன்னு நம்ம எழுதுவோம். h of x ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், which is 3x minus 5 ன்ட்டு g ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்க இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். so 3x minus 5 whole square ன்னு வரும். இது a minus b the whole square formula இருக்கு இல்லையா, 9x square plus 25 minus 30x. okay, next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f naught of g naught of h, which is f naught of g naught of h with respect to x. அப்போ நம்ம என்ன எழுதலாம், f of g of h with this x. நம்மளுக்கு g naught of h of x ஓட வேல்யூ தெரியும், என்னது 9x square plus 25 minus 30x. இப்போ f ஃபங்க்ஷன்ல எங்க x இருக்கோ அங்க இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். so 9x square plus 25 minus 30x minus 4. இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு, இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. 25ல 4 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு 21 ன்னு கிடைக்குமா. அதை ப்ராப்பரா எழுதும் போது 9x square minus 30x constant value plus 21.
பெரிய நம்பர் வேல்யூ அதுதான் பிளஸ் சைன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. therefore 1 is equal to 2. அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு.